ஹலோ ஜான்சன், எப்படி இருக்க ஜான்சன்? நல்லா இருக்கிறியா? பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் ஃபோன் அடிச்சேன் ஜான்சன். சரி சரி, நான் வைக்கிறேன். அடுத்த ஒரு ஃபோன் கால் வருது, நான் அப்புறம் வந்துட்டு பேசுறேன். சரி, ஓகே. என்ன டேவிட், நல்லா இருக்கிறியா? ஃபாரின் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரி டேவிட், அடுத்த ஒரு ஃபோன் கால் வருது, நீ கட் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். தம்பி ஃபோன் ஆஃப் பண்ணுறோம் முதல். ஃபோன் ஆஃப் பண்ணு முதல். என்ன சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. ஃபோன் பேச வேண்டாம்னு சொல்லல தம்பி, ஃபோன் பேசு. எப்போ போய் பேசணுமோ அப்போ தான் பேசணும். ஃபோன் வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஃபோன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, சும்மா பேசிட்டு இருக்கேன் சித்தப்பா. நீ என்னடா நினச்சிட்டு இருக்க? மணிக்கணக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நேற்று அப்படி தான் பார்க்குறேன், சர்ச்சில் இப்போ ஃபாஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்காரு, நீ பாட்டில் ஃபோன் எடுத்து வெளியில் வர. அப்புறம் போயிட்டு வந்து உட்காந்துட்டு செல்லை வச்சு சாட் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ ஒரு நேரம் ஃபோன் பண்ணி பேசுனீங்கல்ல, யாருக்காவது ஆண்டவர் பற்றி ஏதாவது சொன்னியா? ஆண்டவர் நேசிக்கிறாரு சொன்னியா? எத்தனை பேர்த்து பேசுகிற? யாருக்காவது ஒருத்தருக்காவது ஆண்டவர் பற்றி சொன்னியா? நீ நம்ம ரிலேட்டிவ்ல நம்ம ஆண்டவர் பற்றி சொல்லலாம். இப்படி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு ஒன்று சொல்லணும். அப்போ தான் நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? காசு பண்ணமா கொடுக்குறோம்? ஆண்டவர் பற்றி சொல்கிறோம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்கிறோம். மணிக்கணக்காக நம்ம பேசுகிறோம், ஏசுபா உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறதுக்கு முதல்ல முடியல. சரியா சித்தப்பா, இனிமே நான் என்ன மாத்திக்கிறேன் சித்தப்பா. இனிமே ஆண்டவருக்கு கரெக்டா முக்கியத்துவம் கொடுக்குறேன் சித்தப்பா. ஓகே, ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை மாத்திக்கங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.